புதியுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த அழகான ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம், ஆன்மீகம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஞான ஒளி ஜோதிடம் தாம்பூல பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கஜானம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமா சுகம் சோக விநாசகாரம் நமாமி விக்னேஸ்வரவாத பங்கஜம். எல்லாம் உள்ள என் குலதெய்வம், என் குருநாதர், என் தாய் தந்தையோடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா சார். அதாவது பிரசன்ன ஜோதிடம்னு சொல்றீங்க, தனி மனிதனா பார்க்க வேண்டியது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது கோயில்ல பார்க்குறவங்க சில பேர் பிரசன்ன ஜோதிடம் சொல்லுவாங்க, நீங்க தனியாவே சந்திச்சு சொல்லலாங்க. இது குறித்து கொஞ்சம் விளக்கம் தேவை சார். இப்போ பிரசன்னம் அப்படின்னாவே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கேரளால தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். வெத்திலையை வச்சு பார்க்கணும் அப்படின்னாவே மை போட்டு பார்க்கறது அப்படிங்கிறது கான்செப்ட். இப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. நம்மளை ஃபோன் கால் பண்ணி வெத்திலையில் மை போட்டு பார்க்குறவங்களா அப்படிம்பாங்க. ஒரு கிராமத்துலேருந்து பேசுகிறவங்க பேச தெரியாமல் இன்னசென்ட்டாக அப்படி பேசுவாங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதக நோட்டை வச்சு பார்க்க வேண்டிய விஷயத்த வெத்தலையை ஒண்டி வாங்கிட்டு வர சொல்லி அந்த வெத்தலையை வச்சு எல்லாமே சொல்கிறதுக்கு தான் இந்த வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்குறதுன்னு அர்த்தம். இப்போது இது ஒரு சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. எப்படின்னா உங்கள் நோட்டை எடுத்துகிட்டு கொண்டு ஒரு ஜோசியர்கிட்ட கொடுக்குறீங்க. அந்த நோட்டில் நீங்கள் அந்த 12 கட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் ராசி. அப்போ அந்த ராசிக்கு இன்றைக்கி 7.5 சனி நடக்குதா, என்ன திசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து கணிச்சு அதை ஒரு அரை மணி நேரம் ப்ரெடிக்ஷன் சொல்கிறது நம்ம ஜாதகத்தை வச்சு பார்க்குறதுக்கு உண்டான முறைகள் அப்படிங்கிறது நம்ம ஜோசியம் நிறைய பேர் அப்படி தான் பார்த்துருப்போம். இது எதுவுமே வேண்டாம், வெத்தலையை மட்டும் வாங்கிட்டு பேசாமல் அமைதியாக உட்காந்துருங்க, உங்கள் ஹிஸ்ட்ரியே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ மருள் ஒரு அருள் சொல்ல வேண்டிய விஷயம் அது அப்படின்னா கிடையாது. நீங்கள் வந்த நேரத்துக்கும் இன்றைய கோச்சார நிலைகள்னு சொல்லுவாங்க, இன்றைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதோ, இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்தா என்ன ஜாதகமோ அந்த ஜாதகத்தை வச்சு சொல்கிற ஒரு மெத்தடு. அப்போ ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எப்படியாப்பட்ட தோஷங்களோ எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் ரெகுலராக செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்களும் நல்ல விஷயங்களும் அவர் வாழ்க்கையை மாற்றுற மாதிரி ஒரு ரூட்டை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது தான் இந்த வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்குறது. இது ரிஷிகளாலும் ஒரு மகான்களாலும் உருவாக்கப்பட்ட மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு கலை. இதை பார்க்கறதுக்கே தெய்வ அனுகூலம் எனக்கு வேண்டும், பார்க்குறவங்களுக்கு வேண்டும். இது ஒரு தனி மனிதனுடைய பிரசனம். இந்த பிரசனம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கோயில்களுக்கு தெய்வத்துக்கு பிரசனம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஜாதகம் இருக்காது. அப்போ வெற்றிலையை வாங்கி தாம்பூல பிரசனம், தேவ பிரசனம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், அஷ்டமங்கல பிரசனம் அப்படின்னு. அப்போ அந்த தேவ பிரசனம்ங்கிறது பார்க்கும் பொழுது எப்படி நம்ம ஒரு ப்ரிடிக்ஷனை சொல்கிறோமோ அதே போல தான் தனி மனிதனுடைய ஜாதகத்துக்கு பார்க்குறோம். அப்போ கோயில்களுக்கு பார்க்கறதுக்கு தேவ பிரசனம். கோயில்களுக்கு எதுக்கெல்லாம் பார்ப்பாங்க? கோயில் கட்டுறதுக்கு, குலதெய்வமே என்னன்னு தெரியலைங்க எனக்கு ஒரு 2 தலைமுறையாவே அப்படின்னா அவங்களுக்கு தேவ பிரசனம் போட்டு பார்க்கலாம். அதாவது ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் தேவ பிரசனம் பார்ப்பீங்க. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு தாம்பூல பிரசனம் அப்படின்னு ஒரு தனி மனிதனுடைய ஏற்றம் இறக்கம், பர்சனல் லைஃப் இதெல்லாம் பார்க்கறதுக்கு பேர் தாம்பூல பிரசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பிரசனம் வெற்றிலை பிரசனம். தேவர்னா சாமி கோயிலில் இருக்கிற தெய்வங்களை குறிக்கிறது. அப்போ தெய்வங்களுக்கு பார்க்கறதுக்கு தேவ பிரசனம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த இதுக்கு அஷ்டமங்கல பிரசனம், நிறைய அதில் சோழி பிரசனம்லாம் கலந்த ஒரு விஷயந்தான் தேவ பிரசனம்னு சொல்லுவாங்க. அப்படி தேவ பிரசனம் பார்க்கும்பொழுது அந்த கோயில்களில் ஏதாவது கோயில் கட்டுறாங்களாங்களோ இல்லை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடைஞ்சூறுகள் இருக்குது அப்படின்னா கூட அந்த மாதிரி இதை காமிச்சிடும். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 20, 25 கோயிலுக்கு நான் பார்த்துருக்கோம்னு வச்சுங்க. அதில் ஐயப்பன் கோயிலுக்கு பார்க்குற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடச்சி. அந்த ஐயப்பன் கோயிலில் ஒரு அசம்பாவம் நடந்துருச்சு. அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் கழித்து என்னுடைய கான்டாக்ட் கிடச்சி அவங்க தேவஸ்தானத்துலேருந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அன்றைக்கி ஆருடமே செவ்வாயும் சனியும் வந்துச்சு. அப்போ செவ்வாயும் சனியும் வந்தாவே கலகம். அப்போ என்ன எடுக்குது அப்படின்னா அந்த மூலவர் சன்னிதானத்தில் ஐயப்பன் பக்கத்துலேயே இரத்த காயங்களோடு இருந்த மாதிரி ஒரு அந்த பூஜை பண்ணுற இருக்கு அடிபட்டு ரத்தங்கள் ஊற்றி இருக்குது. அப்போ அதை நம்ம சொல்லிட்டோம், ரத்தம், வர்மம், சண்டை இது மாதிரி சம்மந்தப்பட்டது காமிக்குது. அதுவும் லக்னத்திலேயே காமிக்கிறதுனாலையும் ஆருடத்தோடைய இதிலே காமிக்கிறதுனாலையும் கருவறை மாசுபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டோம். ஸோ அவ்வளோ அக்யூரேட்டாக வரும். நம்மளோட இது டெடிகேஷன் பண்ணி கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி வரும்.
அதை போக்குறதுக்கு இந்தந்த மாதிரிலாம் பூஜைகள் இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அதே போல் ஐயப்பனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி இடத்துல இப்படிலாம் வைக்கணும், எந்த மாதிரி டூல்ஸ்லாம் பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா சொல்லி இன்றைக்கி மிக அற்புதமாக அந்த கோயில் விளங்கிக்கிட்டு இருக்குது, மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அது மாதிரி நிறையா கோயில்கள் ஒரு கிராமத்தில் ஒரு 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 ஒன்றுமே இல்லாமல் ஒரு நேர பூஜைகள் கூட பண்ணாத ஒரு வழிமுறைகள் கூட இல்லாத ஒரு கோயிலுக்கு கூட நம்ம பிரசனம் பார்த்து இன்னைக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்குள்ள அமைப்பெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கு பேர் தேவ பிரசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்துக்கும் அதே மாதிரி தானா சார்? ஆமா, குலதெய்வத்துக்கும் அதே போல வந்து இப்போ குலதெய்வம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. குலதெய்வத்தோடைய அனுகூலம் பெற வேண்டும்னா அவங்க வீட்டில் ஆண் வாரிசு பிறந்துச்சுன்னா குலதெய்வத்தை கண்டுபிடிச்சுக்குவாங்க. அப்படி குலதெய்வத்தை தொலைச்சிட்டாங்க, குலதெய்வத்தோடைய அனுகூலமே இல்லை, என்னன்னே தெரியல அப்படின்னா 2 பெண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தைகள் தான் பிறந்திருக்கும். அப்போ ஆண் வாரிசு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்காது. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம கிட்ட குலதெய்வம் என்னன்னு கண்டுபிடிக்க வருவாங்க. சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க சார். அதாவது குழலினிது யாழினிது என்பர் மக்கட் மழலை சொல் கேளாதார் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் எவ்வளோன்னு. பல கோயிலுக்கு போவாங்க, இது பண்ணுவாங்க, பல செய்முறைகள்லாம் செஞ்சு எதையாவது நம்ம பண்ணி எப்படியாவது குழந்தைய பெற்றே ஆகணும்னு ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அதுக்கான வழி ஏதாவது இருக்கா உங்களுடைய தாம்பூல பிரசனம் வழியாக? இப்போது நம்மளுடைய ஹைலைட்டான விஷயமே என்னென்னாமா, இப்போது ஒரு வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கும்போது ஒரு சின்ன லாஜிக் ஒன்று யோசிச்சு பாருங்கள். மக்கள் எல்லாருமே ஒரு கல்யாண வயசில் ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அம்மா அப்பா 2 பேருமே தான் பெண்ணையோ தன்னுடைய பையனையோ கூட்டிக்கிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட பார்க்க போகிறாங்க. எடுத்தோடனே பொண்ணுடைய ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு 21 வயசு ஆகுது. நீங்களே சொல்லுங்கள், அந்த பொண்ணுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்காக போயிருப்பாங்க? ஃபஸ்ட்டு விஷயம் மேரேஜ், இல்லைன்னா படித்த கல்விக்கு உண்டான அங்கீகாரம். இந்த விஷயந்தான் அவங்க மேக்சிமம் கேட்பாங்க. இதை தவிர்த்து இல்லை. இப்போது அவங்க வந்து சொல்லாமலே ஒரு ஜோதிடராக இருந்தால் புரிஞ்சுக்கணும், அப்போ தான் அவர் ஜோசியர். அது கூட இல்லை அப்படின்னா அவர் வந்து ஜெயிக்க முடியாது அந்த ஜோதிடர். இந்த மனத்தத்துவங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நம்ம வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கும் பொழுது அம்மா அப்பா வண்டி வருவாங்க. அவங்க யாரை பற்றி கேட்க போகிறாங்க, என்ன விஷயம் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. வெத்தலையை வாங்கி வச்சுட்டு பேசாமல் உட்காந்துருவாங்க. 6 குரு வருதுன்னு வச்சுக்கோங்க, குழந்தை விஷயத்துக்காக கேட்க வராங்க அப்படின்னு அர்த்தம். 6 குரு வருது அப்படின்னா குலதெய்வத்தையும் தெய்வ நிலை, தெய்வத்தோடைய அனுகூலம், இல்லைன்னா சாமி சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசுவாங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா குரு இன்னைக்கு ரிஷபத்தில் குரு இருக்கிறார், 7 8க்கு உடையவரும் 11க்கு உடையவராக வராரு அப்படின்னா தெய்வ தோஷம், இல்லைன்னா தெய்வத்துக்கு போக முடியாத பிரச்சனைகள், இல்லைன்னா வரவேண்டிய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு எடுத்துக்கணும். அப்போது ஒரு ஆருடமாக என்ன கிரகங்கள் வருதோ அந்த கிரகங்கள் அடிப்படையில் வச்சு சொல்லும் பொழுது ஆமாங்க, நான் என்னுடைய குழந்தைக்காகவும் அவங்களுக்கு நடக்க வேண்டிய மங்களகரமான விஷயத்துக்காக தான் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நமக்கு அந்த கிரகங்களை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எவ்வளோ வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்காங்களோ அந்த வெத்தலையை வந்து நம்ம ஒரு கணக்கு போட்டு ஒரு ஆருடம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 1ன்னு வந்தால் மீதி பேலன்ஸ் வந்து 1ன்னு வந்தால் சூரியன், 2ன்னு வந்தால் சந்திரன், 3ன்னு வந்தால் செவ்வாய், 4ன்னு வந்தால் புதன் அப்படின்னு ஒரு ஆருடம் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆருடம் தான் நமக்கு பெரிய ஹைலைட்டே. அந்த ஆருடம் கண்டுபிடிச்ச உடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கிரகங்கள் வந்துச்சுன்னா அந்த கிரகத்தோடைய காரகத்தை சொன்னோம்னா ஆமாங்க நான் அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிம்பாங்க. அப்போது ஒரு கேள்வியை, ஒரு மனிதனுடைய மனசுக்குள்ளே இருக்கிற கேள்வியை கண்டுபிடிச்சிட்டோம். கேள்வியே கண்டுபிடிக்கப்பட்ட நம்மளால் அவங்களுக்கு பதில் ஒண்டி வராதா? அப்போ ஆருடமாக வந்த கிரகங்கள் உச்சநிலைக்கு போனாலும், இல்லை 5ஆம் இடத்த அதிபதி உச்ச நிலைமைக்கு போனாலும் குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். அப்போ எந்த மாதிரி கிரகத்தை கும்பிட்டோம்னா நல்லா இருக்குமோ அவங்க தான் 5ஆம் இடத்த அதிபதியாக வருவாங்க அவங்க ஜாதகத்தில். அப்போ 5ஆம் இடத்த அதிபதி அவங்களுடைய சுய ஜாதகத்தில் வேறு கிரகம் வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு கிரகம் வரும். இது எப்படி ரெண்டுமே அட்டாச்மெண்ட் ஆகும் தெரியுங்களா? அவங்க லக்னத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி ஒரு சாரம் வாங்கியிருப்பார், நட்சத்திரம் வாங்கியிருப்பார். அந்த நட்சத்திரத்தோடைய அதிபதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்த அதிபதியாக வருவார். அப்போது இப்போ புதன் வந்து 5ஆம் இடத்த அதிபதியாக வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிஷபத்தில் குரு இருக்கிறார், குருவே ஆருடம் வந்திருக்குது. அந்த குருவை வந்து குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு 5ஆம் இடத்த அதிபதி கன்னி. அந்த புதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கன்னியில் வந்து உச்சமாக போகிறாரு. அப்போ புதனுடைய ஸ்தலம் மதுரை மீனாட்சி அம்மன் அப்படிங்கிறத கும்பிட சொல்லுவோம். புதன்கிழமை தவறாமல் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 7 வாரம் தொடர்ந்து பண்ணிவிட்டு பச்சை வண்ண ஒரு பட்டாடை வாங்கி பெருமாளுக்கு சாத்துங்க, அம்பாளுக்கு சாத்துங்க.
உங்களுக்கு கண்டிப்பாலுமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் குழந்தை பெற்றெடுத்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு தத்து கொடுக்குறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கமிட் ஆகிக்கோங்க அப்படின்னு மனதார வேண்டிக்க சொல்லுவோம். ஒரு முறை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, அங்கே போயிட்டு வந்து தன்வந்திரி பகவானுக்கு கொடுக்குற தீர்த்தங்களை குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு பயங்கர ஒரு அந்த நேரத்தில் என்ன மாதிரி கிரகங்கள் வருதோ அந்த கிரகங்களை பிடிப்பு சொன்னாவே போதும், நடக்கும். சரி, என்னோட ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கணும்ல. இப்போ இவ்வளோ நாளில் ஒரு குறைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 பிரச்சனை பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குழந்தை பாக்கியமுக்காக வந்தவங்க வந்து ஒரு 1000 பேர் அப்படின்னா அந்த 1000 பேர்த்துக்கும் கிடைச்சிருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாலுமே அது அவங்க அப்டேட் பண்ணாதான் எனக்கு தெரியும். அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா 17 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு குழந்தை பாக்கியம் இப்போ வந்து கன்சீவாக இருக்கிறாங்க. இது எப்படி இந்த சாத்தியக்கூறு அப்படின்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குலதெய்வத்தோடைய அனுகூலம் தெரியாமல் இருந்தது, குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து கொடுக்குறோம், அது ஒரு விஷயம். அடுத்தது சந்தான கோபாலகிருஷ்ண யாகம் அப்படிங்கிறத நம்ம செய்ய சொல்கிறோம், அதை செஞ்சாங்க. அடுத்தது தன்னுடைய உடம்புல இருக்கிற வீக்னஸை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு நட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை செய்ய சொன்னோம், அதை செஞ்சாங்க. பாவங்களை சரி பண்ணுறதுக்கு வந்து வயதானவர்கள் உங்கள் வீட்டில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்தாமல் போயிட்டு வாங்க, அவங்களுக்கு செய்கிற ஒரு ஈம சடங்குகளை கலந்துக்குங்க, அது உங்கள் பாவங்கள் தீரும்னு சொன்னால் அதை போயிட்டு வந்தாங்க. கடைசியாக திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சொன்னோம், அதையும் போயிட்டு வந்தாங்க. இவ்வளவும் பண்ணிட்டு 17வது வருஷம் வந்து அவங்க கன்சீவாக இருந்தாங்க. இப்போ ஒரு 8வது மாதம் 9வது மாதம் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் மிகப்பெரிய மிராக்கலாக நான் லைஃப்பில் நினைக்கிறேன். அப்போது இரட்டை குழந்தை 5 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை அவங்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. ஆனால் நான் வந்து பூரிச்சு போன விஷயம் வந்து இந்த ஒன்று தான். அப்போது ஃபிசிக்கல் ரீதியாகவும் நம்ம சொல்லிக் கொடுத்தோம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெய்வ ரீதியாகவும் கர்மா ரீதியாகவும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாலுமே குழந்தை பாக்கியம் அவங்களுக்கிட்டு அவங்க வாழ்க்கை நடக்கும், நல்லது நடக்கும் அப்படிங்கிறது கருத்துமா. சார், இதுல வந்து ஆண் வாரிசு பெண் வாரிசு இதையும் வந்து தாம்பலம் ஜோதிடம் வழியாக சொல்லிடுவோம். கண்டிப்பா சொல்ல முடியும். இப்போ 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கிறார், 5ஆம் பார்வையா குரு பார்க்கிறார். இப்போ ரிஷப லக்னத்து ரிஷபத்துல குரு இருக்கிறார். ரிஷப ராசியில ஆருடமே குரு வந்திருக்கு அப்படின்னா 5ஆம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ 5ஆம் இடத்தை அதிபதியை குரு பார்த்தாருன்னா, 5ஆம் இடத்தை தான் கண்டிப்பா பார்ப்பார் அவரு. 5ஆம் இடத்தை அதிபதியை பார்த்தாருன்னா ஆணு பெண்ணு ரெண்டுமே அவங்களுக்கு இருக்கும்னு முதல் பாயிண்ட் சொல்லலாம். அதாவது இரட்டை குழந்தை, ஆண் குழந்தையும் பிறக்கும், பெண் குழந்தையும் இருக்கும். ஒரு வீடுனா ஆண் குழந்தையும் பெண் குழந்தை ரெண்டுமே இருக்கணுமா? 2 பெண் குழந்தை பெற்றவங்க 2 மகாலட்சுமி பெற்றிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு பையனை மட்டும் பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க பொருளாதாரத்தில் கண்டிப்பாலுமே சில கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து கஷ்டப்பட போகிறாங்கன்னு அர்த்தம். இதை வந்து ஆண் வாரிசு வச்சுருக்கவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் அலாட்டாக இருந்துக்கணும். உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை கும்பிட்டுக்கணும், இல்லைனா மகாலட்சுமியோட அனுகூலம் பெற்றுக்கணும். எதுவுமே இல்லைன்னா குலதெய்வ வழிபாடை வந்துட்டு கண்டினியூஸாக செஞ்சுக்கணும். இப்படி இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த ஆண் வாரிசுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்து அந்த வம்சம் நல்லாயிருக்கும். ஆனால் வெறும் ஆண் வாரிசு மட்டுமே இருக்கணுங்கிறது கிடையாது, பெண் குழந்தை மட்டுமே இருக்கணுங்கிறதா கிடையாது, 2 குழந்தையுமே இருக்கணும். அதுதான் குடும்பம். அப்பேற்பட்ட அந்த குடும்பத்தில் வந்து 2 குழந்தை பிறக்கும்னு சொல்கிற விஷயத்த 5ஆம் இடத்த அதிபதியை குரு பார்த்தால் கண்டிப்பாலுமே ஆண் பொண்ணு 2மே இருக்குன்னு சொல்லலாம். 1 ஆண் குழந்தை பிறக்குமான்னு சில பேர் வந்து கேட்பாங்க. அப்போ அந்த 5ஆம் இடத்த அதிபதி பிரசனம் பார்க்கும் பொழுது ஆண் ராசியிலேயோ இல்லை ஆண் ராசி கிரகங்கள் ஆண் கிரகங்கள் பார்க்கறதுனால இருந்தாலும் கண்டிப்பாக ஆண் குழந்தை தான் இருக்குன்னு அடித்து சொல்லலாம். சார், இப்போ வந்து குழந்தை பாக்கியத்தை பற்றி நம்ம பேசிட்டோம். அடுத்தது வந்து திருமண தடை சார். அதாவது என்னதான் வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் வந்து சில பேருக்கு அது தடங்களாகவே இருக்குது. இன்னொன்று சொல்லப்போனால் வந்து சார், அதாவது திருமணம் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க, அந்த கல்யாண மண்டபத்தில் வந்து நிற்கிற அளவுக்குலாம் கூட திருமணங்கள் வந்து தடையாகிறத நம்ம பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். அதுக்கான காரணம், அதுக்கு சரி பண்ணுறதுக்கான வழி ஏதாவது இருக்குங்களா? இப்போ வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்கும் பொழுது சந்திரனும் சனியும் ஆருடமாகவோ ஹோரையாவோ வந்து சம்மந்தப்படுதுன்னா அதுக்கு பேர் புணர்வு தோஷம். சந்திரன் இருக்கும் இடத்தை இப்போ வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்குது, குரு வந்து ரிஷபத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குரு வந்து 7ஆம் பார்வையாக சந்திரன் பார்க்குறா, இது குருச்சந்திர யோகம். குருவும் சந்திரனும் பார்த்து கொண்டால் அவங்க 2வது திருமணம் பண்ணுவாங்க. 2 திருமண தோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க அப்பாவோ அப்பாவோட அப்பாவோ கல்யாணம் பண்ணி 2 கல்யாணம் பண்ணியிருக்க தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி பொதுவாக ஒரு வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்கும்போது என்ன பிரச்சனை அங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். எல்லாருமே திருமணஞ்சேரி போவாங்க. எந்த பகுதி எடுத்தாலும் திருமணஞ்சேரிக்கு ஒரு நாளைக்கு 50 பேர் போயிட்டு மாலை போடுவாங்க, 50 பேர் வந்துட்டு எனக்கு கல்யாணம் நடக்குன்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய பேர்த்துக்கு வந்து திருமணஞ்சேரி போயும் நடக்காமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையான வழிபாடுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெய்வத்தை வந்து முழு அர்ப்பணிப்போடு செஞ்சு வரணும் அப்படிங்கிறது ஒன்று. சில பேர்த்தோட ஜாதகத்தில் சந்நியாச யோகம்னே இருக்கும்.
அதை வந்து யாரும் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்போ அம்மா அப்பா வந்து பையனுக்கு கல்யாணமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட போய் வந்து உன் பையன் சன்னியாச யோகங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை சொல்கிறதுக்கு மறைச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தந்த கோயிலுக்கு போங்கன்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சன்னியாச ஜாதகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்தை முழுமையாக கெட்டு போய் 7ஆம் இடத்தோட தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேது சனி இந்த மாதிரி ஏதாவது சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க சன்னியாசம் வந்து பெற வேண்டிய அமைப்பு, இல்லைன்னா கல்யாணமே பண்ணாமல் ஒரு பேச்சுலராகவே இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கும்னு அர்த்தம். இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு வெற்றிலையை வச்சு பிரச்சனை கண்டுபிடிக்கணும். எனக்கெல்லாம் வெத்தலையை வச்சு பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா 7வது வெத்தலை கிழிஞ்சிருக்கும், அந்த கிழிஞ்சதை வச்சு கண்டுபிடிச்சலாம் இங்கே வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. அதை எப்படி சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7ஆம் இடத்த அதிபதியை உண்டான அமைப்பையும் நோட் பண்ணிக்கிட்டு சுயமரா பார்வதி யாகம் அப்படிங்கிற யாகத்தை உங்கள் வீட்டில் பண்ண சொல்லி நான் சொல்லுவேன். அதுவும் சாமிகிட்ட போய் குலதெய்வத்துக்கு போய் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்க தான் போய் 7 விளக்கு ஏற்றி வச்சு அந்த 7 முறை தெய்வத்தை சுற்றி வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தரிசனம் இது பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் 7 எலுமிச்சம்பழம் காலடியில் வச்சு கொண்டு வந்து வீட்டில் வச்சு அந்த யாகத்தை ஸ்டார்ட் பண்ணணும். சுயமரா பார்வதி யாகம் அப்படிங்கிற யாகத்தை பண்ணும் பொழுது கண்டிப்பாலுமே அவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கூடி வரும். இது ஒன்று. என்னையால் ஹோமம் பண்ணுறதுக்கு வசதி இல்லை, என்ன பண்ணலாம்? கோயில்களில் திருக்கல்யாணங்கள் நடக்கும். அந்த திருக்கல்யாணம் நடக்கிற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது நடக்கும். இப்போ நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து கரூர். கரூரில் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கிறதுலே மிக மிக பெரிய கோயில் அப்படிங்கிறது 2 கோயில். ஒன்று வந்து கல்யாண பசுபதீஸ்வரர், இன்னொன்று கல்யாண வெங்கட பெருமாள். 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாண கோலத்தில் இருக்கிறவங்க. பெருமாள் வந்து சுயம்பு மூர்த்தி, அதில் மகாலட்சுமியை தன்னுடைய இதயத்தில் தாங்கிறவர். சிவன் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பசுபதீஸ்வரர். அந்த கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் தான் கரூரார் சித்தர், 18 சித்தரில் கரூரார் சித்தர் ஜீவசமாதி அங்கே இருக்குது. அடுத்தது ஒரு மானிட பெண்ணாக பிறந்து ஈசனை வந்து முழுமையாக அர்ப்பணித்து ஈசனவே வந்து பார்த்திங்கன்னா மணக்கோலங்கள் பூண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அந்த ஆலயம். அங்கேருந்து இன்னமும் வருடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணு எந்த வீட்டில் பிறந்தாங்களோ அந்த வீடு இன்னும் இருக்குது. அங்கே வீட்டில் இருந்து சீர்வரிசைகள் வந்து இந்த திருக்கல்யாணங்கள் நடக்கும். அப்படி வருடத்தில் ஒரு 2 முறை நடக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மன வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணம் கட்டி சாமிக்கு திருக்கல்யாணம் நடத்தி வைப்பாங்க. அந்த இதில் முன்னாடி அவங்களுடைய உட்கார வச்சு அந்த யாருக்கு வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அவங்கள முன்னாடி உட்கார வச்சு அவங்களுக்கு முன்னாடி தெய்வ திருமணங்கள் பண்ணி அவங்களுக்கு சாமி மூலிமா ஆசீர்வாதங்கள் பெற வைப்பாங்க. அப்படி பண்ணுறதுனாலையும் திருமணங்கள் வந்து கூடி வரும், நல்லது நடக்கும். ஆக மொத்தம் தன்னுடைய 7ஆம் இடத்த அதிபதி எந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு, வீக்னஸாக இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு கரெக்டான ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்லி கரெக்டான வழிமுறைகள் பண்ணோம்னா அனைவரும் சந்தோஷமாக வாழுவாங்க. அதே போல் ஒரு திருமண வாழ்க்கை பிரிவினை நோக்கி போகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ராகு கேது சம்மந்தப்படுது 7ஆம் இடத்த அதிபதியோட அப்படின்னா பிரிவினை வாதத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரியாமலையும் அவங்கள வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா ராகு அதற்கும் வழி இருக்குங்க சார். கண்டிப்பாலுமே இத்தனை நாளில் பிரிஞ்சிருவாங்க. இல்லைன்னா உங்கள் மாங்கல்யம் வந்து ஒரு முறை கலந்து கீழே விழுந்திருக்கணுமே, கோயிலில் போட்டிருப்பீங்களே அப்படிலாம் கூட நம்ம வெற்றிலே வச்சு சொல்லிடுவோம். அதெல்லாம் நம்மளுக்கு சாதாரணமாக காமிச்சு கொடுத்துரும். 7ஆம் இடத்த அதிபதியோடைய விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது மாங்கல்யம் வந்து அவங்க முதல் மாங்கல்யத்தை கோயிலில் போட்டுட்டு 2வது மாங்கல்யம் போட்டிருப்பாங்க. அதை சொல்லி கூட ஒருத்தவங்க இதை பார்த்தேன் சார், மாங்கல்யம் வந்து அருந்து விழுந்ததாகவும் அதுவும் வெள்ளிக்கிழமை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு இதை பார்த்தாங்க, ஒரு காணொலியை பார்த்தேன் சார். அதுக்கும் இந்த மாதிரியான கண்டிப்பாக இப்போ ஒரு கல்யாணம் ஆகிடுது, வீட்டுக்காரருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, உடல் ரீதியாவோ ஏதோ ஒன்று பிரச்சனை வரப்போகுது. அப்போ அவங்களுடைய மனைவி கட்டி இருக்க மாங்கல்யத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்து காமிச்சு கொடுக்கும். சண்டை போட்டு அவங்க கோபத்தில் கழட்டி போட்டுருவாங்க. இல்லைன்னா கலண்டு கீழே விழுந்துடும். இல்லைன்னா பேசிக்காக உடம்பு சரியாமல் போய் நான் வந்து அந்த கோயிலில் போட்டுறேன். இப்போ நாங்களாம் இருக்கிறது சமயபுரம் லைன்லாம் நிறைய பேர் மாங்கல்யத்தை சமயபுரம் அம்மனுக்கு போட்டுறேன் அப்படிம்பாங்க. அந்த ஏரியாவில் இருக்க அம்மன் ஆலயத்தில் போடுவேன்னு வேண்டிப்பாங்க, இல்லைன்னா திருப்பதியில் போடுறேன்னு வேண்டிப்பாங்க. அப்படி வேண்டி போடுறதுனால தப்பெல்லாம் கிடையாது, நல்லது தான் நடக்கும். தாலினா வந்து அப்படியே செயினோட போய் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோடைய தாலியை மட்டும் வந்து மனசார வேண்டிக்கிட்டு அதுவும் ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டு போடணும். செய்ய முடியாதவங்க விராலி மஞ்சளையாச்சும் போட்டுட்டு தான் அதை போடணும், ஒழிஞ்சு வெறுங்கலத்தில் இருக்கக்கூடாது. அது வந்து இப்போ கணவன் மனைவியோடைய வசியத்தை குறைச்சிடும். அதனால நன்மைகள் நடக்கணும்னா இந்த மாதிரி பல ஆங்கிளில் திருமண விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பிரிவினை இல்லாத ஒரு வாழ்க்கையும் குழந்தை பாக்கியம் நல்லபடியாக பெற்று அந்த குடும்பம் நல்லபடியாக வம்சம் நல்லபடியாக இருக்கணும்னா இதெல்லாம் முன்னோர்கள் ஃபாலோ பண்ணாங்க. இன்றைக்கி தான் வந்து நினச்சா டைவர்ஸு, சரிங்களா, இப்படி ஒன்று ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேட்டு அவங்க கூட வாழலைன்னு ஒரு வாரத்தில் பிரிஞ்சு வந்துடுறது, இப்படிங்கெல்லாம் இந்த காலத்தில் தான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு இதெல்லாம் நடக்காது. காரணம் என்னன்னா, அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க பெண்ணோடைய மனநிலைமை எப்படி இருக்கணும்னா எந்த எதிர்பார்ப்புமே அவங்களுக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் போகிற வீடு இப்படி தான் இருக்கணும், என்னுடைய ஹஸ்பண்ட் இப்படி தான் இருக்கணும், எனக்கு இந்த வசதியெலாம் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போகும் பொழுது அந்த இடத்துல ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குன்னா ஓகே, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்குலாம் இருக்கணும், அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக ஆரம்பித்தாங்க. அதனால் இன்றைக்கி வம்சங்கிறது இன்றைக்கி தலைச்சுவங்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இங்கே வந்து ஏமாற்றங்கள் அதிகமாகி பிரச்சனையில் முடியுது. ஸோ இதுவும் ஒரு காரணமாக தான் இருக்குது ஒழிஞ்சு இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு தீர்வை சொல்லணும். தீர்வுப்படி கண்டிப்பாக ஒரு மனிதனையும் ஒரு குடும்பத்தையும் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய அமைப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் எங்களுக்கும் கடமை, அந்த கடமை இருக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த இதை பார்த்து பயன்பெறணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பேசுகிறோம். கண்டிப்பாக சார், அருமையான விளக்கங்கள் சார். வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றிம்மா. இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.